மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாம் மேட்டர் பண்ண தான். எல்லாத்துக்கும் நீ கூட வரணும், இல்லனா காலேஜ் கூட வர முடியாது. சாரு காலேஜுக்கு போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவ். ஓ ஃப்ரெண்ட் அனிதா இன்னைக்கு காலேஜுக்கு ஃபோன் பண்ணானே. நேக்கு ஃபீவர். ஐயோ பகவானே, என்னடி இது? லீவ் ஃபீவர் பெடாத்திண்டே இருக்க. எழுதுடி. நேக்கு லீவ் ஃபீவர். நான் காலேஜுக்கு போக மாட்டேன். ஏ சாரு குட்டிக்கு என்ன ஆயிடுத்து? ஏய் அப்பா கேக்குறாருடா, சொல்லுடி. காலேஜ் போனா சிக்கன் சாப்பிடணும். சாப்பிடவா? அப்புறம் ஷார்ட்டா Dress போடணும். அதுவும் இது வரைக்கும் போடவா? அப்புறம் டான்ஸ் ஆடணும். தொப்பல் தொட எல்லாத்தையும் ஓபனா காட்டிட்டு ஆடவா? அம்மா நான் காலேஜுக்கு போல, என்ன விட்டுடு. அழாத. ஏண்டி காலேஜ்ல இப்படி எல்லாம் இப்ப கண்டிஷன் போடுறாளான்னா? அட்மிஷன் வாங்குறச்சு இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அம்மா அது காலேஜ் கண்டிஷன் இல்ல, அந்த பையனோட கண்டிஷன். எந்த பையன்? அவன்தாம்மா சக்தி. யாருடா அவன்? யார் அது? என் பொண்ணை ஈவ்டீஸ் பண்ணவன். இப்ப நான் வந்திருக்கேன், என்ன ஈவ்டீஸ் பண்ணுங்கடா பாப்பா. ஏண்டா எவ்வளவு பெரிய ஃபிகர் கூட நம்ம காலேஜ்ல படிக்குது. நான் அந்த காலேஜ்ல பார்த்ததே இல்லையாடா. என்ன நக்கலா? ஐயராத்து பொம்மநாட்டிகள் அவளை இலக்காரமா போயிடுதா? படவாக்கலா வெட்டிடுவேன் வெட்டி. யாருடா அவன் சக்தி? என் பொண்ணை ஈவ்டீஸ் பண்ணவன். சக்தியா? நாக்கு அழுகிடும், கண்ணு அவிஞ்சிடும், மூக்கு தேஞ்சிடும். அவன மாதிரி ஒரு அப்பா இந்த காலேஜ்ல இல்ல. பொய் கொஞ்சம் அங்க பாருங்க மாமி. ஐயோ பகவானே, உங்கள மாதிரி பெரியவாள நமஸ்காரம் பண்ணிண்டா நல்ல புத்தி வரும்னு என் தோப்பனர் சொல்லிருக்கார். ஐயோ சமத்து கண்ணா. ஐயோ அம்மா என்ன பார்த்து கண்ணடிக்கிறா. அது நோக்கு தெரியலையாம்மா? சும்மா ரெடி. இவன் நம்மள வானாக்கும். பஞ்சகச்சமோ ஃபுல் கை சட்டையோ விபூதியோ பவ்யமோ பவித்ரமோ அந்த காலத்துல என்ன பொண்ணு பார்க்க வரச்சே ஆத்துக்காரரை பாக்குற மாதிரியே இருக்கு. அம்மா என்ன நாக்கு நீட்றா? சும்மா இருக்கியா நீ? ஏன் தம்பி என்ன கோத்ரம்? ஸ்ரீவத்சம். என்னடா ஒத்து போறது? சரி வடமாவா வாத்திமாவா? வடமா? அதுவும் ஒத்து போறதடா. அது இருக்கட்டும், என்ன வேதம்? சமவேதம். எங்க ஆத்துல அதான், அதுவும் ஒத்து போறதுடா. ஏண்டா கண்ணா ரொம்ப கிட்ட வந்துட்ட, ஒரு கீர்த்தனம் பாட. கீர்த்தனை கிருஷ்ணா நீ பேகனே வர, கிருஷ்ணா நீ பேகனே வர, பேகனே பாரோ. என் கண்ணே பற்றம் போல் இருக்க. தள்ளு சாரு, இவளை யாரையும் நீ நம்பிடாத. இந்த மூஞ்ச பாரு, அம்மில தட்டி எடுத்த தேங்காய் பாத்தியாட்டம் திருட்டு முழி முழிக்கிறதுகள். வயிறு பத்திட்டு எரியறதடி. இதுங்க யாரும் காலேஜுக்கு படிக்க வரல, எல்லாம் காலேஜ் அழிக்க வந்த பிசாசுகள். சரியா சொன்னேன். சக்தி ஒருத்தன் தாண்டி நல்ல. அதை விட கரெக்டா சொன்னேன். சூப்பர். இவங்கிட்ட நான் உன்னை ஒப்படைச்சிட்டா எனக்கு இனிமே கவலையே இல்ல. வழி விடு, அவளை நீ பாத்துக்கூடா. மாமி கூப்பிட்டுடா செல்லம். ஆட்டோலியா போறேன். ஆமா சொல்றேனேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. சாருல சாரு அவங்களுக்கு நீங்க மதர் இல்ல, சிஸ்டர். வெக்கமா இருக்குடி சாரு. அவ்வளவு எங்க இருக்கே? நீங்க ஆட்டோல போனா ஆட்டோ டிரைவர் ரோட பார்த்தா வண்டி ஓட்டுவான். பின்ன வேற எங்க பாப்பான்? முன்ன பின்ன உங்க முகத்தை பார்த்து வண்டி ஓட்டுவான். இல்லன்னா சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை சைட் அடிப்பான். அதுவும் இல்லன்னா அவனே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு போயிடுவான். லோகம் சரியில்லையே பாருங்க. அப்புறம் நான் அதுக்கு எப்படி போறது? நான் அதுக்கு இருக்கேன், சத்தேருங்கோ. மாமி வெக்கப்படாதீங்கோ, கெட்டியா புடிச்சுங்கோ. இடுப்பு பிடிக்கும் மாமி. நிறுத்து சக்தி, எங்க அகம் வந்துடுத்து.
இதான் எங்க அகமாக்கம். கேள் சுமாரான ஏரியா தான் மாமி. ஆ, யாரா வாலாட்டினா சொல்லுங்க, நமக்கு வேண்டப்பட்டவா இந்த ஏரியால நிறைய பேர் இருக்கா. ஒரு கலக்கு கலக்கிடுவோம். வரட்டா? எங்க பரப்பிட்டேன்? ஆ. எங்க ஆத்துக்குள்ள வந்துட்டு மாமி கையில ஒரு கப் டிகிரி காஃபி குடிச்சிட்டு போ. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த உலகமே எனக்கு மறந்து போச்சு. ஒரு கோயில் மாதிரி, கங்கையில குளிச்ச மாதிரி. எனக்குள்ள இருந்த கெட்ட எண்ணம், எனக்குள்ள இருந்த கெட்ட பழக்கம் எல்லாமே என்னை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த வீட்டில் நான் பார்த்த ஒவ்வொரு பொருளும், அந்த வீடு இருந்த சுத்தமும், அந்த வீடு இருந்த அழகும் சாரு மேல ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கிருச்சு. என்னையும் அறியாம சாரு என் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். யாரா நீ? திறந்து வீட்டுல ஏதோ நுழையிற போல நுழைஞ்சிருக்க. தாத்தா, நான் தானே சொல்றேன், இந்த வீட்டுக்கு அது தேவையில்லை. அப்ப என்ன நாயங்கிறியா? பானுமதி, யார் இவ? பாக்குறதுக்கு திருடு நாட்டு இருக்கா, ஆனா டீசெண்டாவும் இருக்கானே. நமக்கு வேண்டப்பட்டவன் தான்ப்பா சக்தி, என்னோட தாப்பனார். ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரை பத்தி நீ கவலைப்படாதடா, நீ உட்காந்துக்கோ. டேய், ஆ. தெரியுண்டியாடா, ஐ எம் ஏ ரிட்டையர் ரயில்வே காட். இந்தா, காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. அடடடடா, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு மடி ஆச்சரமா இருக்கியே, அதான் உன்னை பார்த்தோடனே எனக்கு பிடிச்சு போயிடுத்து. யாரடிவன்? நம்மளவானா ரொம்ப வேண்டப்பட்டவன், என் ஹஸ்பண்ட். சொல்லுங்கண்ணா. இவங்கிட்ட ஏன் சொல்லணும்? நம்ம சாருவோட அப்பா. தங்கமான பையன்னா. முகத்தை பார்த்தா அப்படி தெரியலை. மாமி, கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. நீங்களும் மாமாவும் இன்டர் காஸ்ட் மேரேஜா? இல்ல, மாமாவை பார்த்தா நம்மவா மாதிரி இல்லையே, மாதிரி என்ன இருக்கார்? சமத்து கண்ணா, சரியா சொன்ன. ஊரே சொல்லிடுது. கை கொடு, கை கொடு, கை கொடு. நான் என் கையால சமைச்சு போடுறேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். வரட்டா? பேஷா. ஒரு சிலருக்கு மூஞ்ச பார்த்தா தெரியாது. கடவுள் கொடுத்த வாரம். கிருஷ்ணா நீ பேகன. மாமிக்கு ரொம்ப பிடிச்ச கீதம்.